மேஷராசி என்பர்களே, விரயஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற சந்திர பகவான் சனியினுடைய சாரம் பெற்று அமர்ந்து கொண்டிருக்கிறார். கேது கூட இருக்கிறார். தேவையற்ற செலவுகள் காத்திருக்கிறது. உடல் உபாதைக்கான செலவுகள் அதிகரிக்கலாம். பிரயாணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமே என்று சொன்னால் சற்று கலக்கம் தரக்கூடிய வகையிலே அமையும். ஆகையினாலே பிரயாணங்களை சற்று யோசித்து செய்து கொள்வது நல்லது. தேவைக்கேற்ற அளவு வருமானம் இல்லையே என்கின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக சில சச்சரவுகள் வந்து போகலாம். பெண்களே உங்களுடைய மன சுமை அதிகரிக்கலாம். இந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்கவே என்கின்ற மன சுமை அதிகரிக்கலாம். மாணவர்களே, படிப்பிலே நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாள். ரிஷபராசி அன்பர்களே, லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் உங்களுடைய யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் இருக்கின்ற கேதுவும் உங்களுக்கு அனுகூலமான பலனை தர காத்திருக்கிறார். நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு. அந்நிய மதம் சார்ந்தவருடைய உதவி, அண்டை அயலார்கள் உங்களுக்கு ஆதரவாக இருத்தல், தொழில் சம்பந்தப்பட்ட இடத்திலே உங்களுடைய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பது, நீங்கள் செய்த ஒரு செயலுக்கு ஒரு பாராட்டு பரிசு பெறக்கூடிய ஒரு நாள். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். மாணவர்களுக்கு சிறந்த ஒரு ஆற்றல் உண்டாகும். மிதுனராசி என்பர்களே, சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் தனாதிபதி சஞ்சரிக்கிறார். புதிய தொழில் செய்யலாமா அல்லது இருக்கின்ற தொழிலை மாற்றிக்கொள்ளலாமா என்கின்ற சிந்தனை மேலோங்கும் நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த உத்தியோகம் வேண்டாம், வேறு உத்தியோகம் மாற்றிக்கொள்ளலாமா என்று ஒரு சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு நாள். சில்லறை வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வியாபாரத்தை வைத்துக் கொள்ளலாம், அதன் மூலம் வருமானம் பெருகுமா என்கின்ற ஒரு சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாள். இப்படி தொழில் சார்ந்த சிந்தனையிலே உங்கள் மனம் செல்லும். அதற்கேற்றாற் போல உங்களுக்கு வருமானங்கள் பெருகி வரும், ஆதரவுகள் கிடைக்கும், உங்கள் முயற்சிகள் பலிதமாகும். தைரியமாக எந்த காரியத்தையும் தொழில் சார்ந்து நீங்கள் செய்யலாம். புதிய வீடு கட்ட நினைப்போருக்கு அதற்குண்டான வாய்ப்பு. கடன் பெற்று தொழில் செய்யலாம் என்ற சிந்தனையிலே காத்திருப்போருக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பெண்களுக்கு வீட்டிலே நல்லதொரு சூழ்நிலை நிலவுகிறது. மாணவர்களுக்கும் படிப்பில் நல்லதொரு ஆற்றல் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, தெய்வ வழிபாடு உங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. நீங்கள் நினைத்த காரியத்தை செய்வதற்கு உங்கள் பிரார்த்தனை பக்கபலமாக இருக்கிறது. உங்கள் இஷ்டதெய்வ வழிபாட்டின் மூலமாக இன்பங்களை காண்பீர்கள். உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை அதிகரிக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அயல்நாடு சென்று பார்ப்போம் என்கின்ற ஆசை நிறைவேறும். டூர் செல்லக்கூடிய வாய்ப்பு, கேளிக்கை நிகழ்ச்சிகள் செல்லக்கூடிய வாய்ப்பு, தந்தை வழியிலே ஆதரவு, இப்படி பல வகையிலும் உங்கள் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு நாள். சிம்மராசி அன்பர்களே, சந்திராஷ்டமத்தினுடைய ஒரு உச்ச கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே இருந்த குழப்பம் போராது, மீண்டும் குழப்பம் வந்துவிடுமோ அல்லது செய்கின்ற தொழிலில் ஏதேனும் சிக்கல் வந்துவிடுமோ, நாம் எதிர்பார்த்தபடி வருமானங்கள் வரவில்லை என்கின்ற ஒரு பயம், இப்படி பல மனநிலைகளிலே பல குழப்பங்களிலே உங்களுக்கு இந்த நாள் செல்லுகிறது. இவற்றையெல்லாம் ஓரம் வைத்துவிட்டு உங்களுடைய இஷ்டதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே லாபாதிபதியான சந்திரன் சஞ்சரித்து உங்களுக்கு தொழில் ஸ்தான லாபத்தை பெருக்கித் தருகிறார். 7ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டிருப்பதனால திருமண வாய்ப்புகளை பெற்றுத் தருகிறார். குடும்ப உறவுகள் மூலமாக உங்களுடைய முயற்சிகள் பலிதமாவதற்கு வேண்டிய வாய்ப்புகளையும் தருகிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக மாற்றிக்கொள்ள அன்னதானம் செய்து கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வயது முதிர்ந்தோர்கள்
அல்லது ஊனமுற்றோர்கள் இவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும். இன்னும் சில பேர் புதிய காரியத்திற்கு புதிய முயற்சிக்கு செல்லவிருப்பீர்கள். அது செல்வதற்கு முன்பாக உங்களுடைய குலதெய்வத்தை மனதில் நினைத்து செல்லுங்கள். அது உங்களுக்கு வெற்றியாக முடியும். பெண்களுக்கு ஏற்றமும் மாணவர்களுக்கு பலமும் காணப்படுகிறது. துலாம் ராசி அன்பர்களே, 6ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் உங்களுடைய யோகாதிபதியான சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தை சீராக்கின்ற ஒரு தன்மையும், எதிரிகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தரலாம். இத்தனை நாளாக நமக்கு போட்டியிட்டவர்கள், இத்தனை நாளாக நம்மை எதிர்த்தவர்கள் நம்மிடத்திலே இணங்கி போகக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. எதிலும் ஏற்றம் பெறக்கூடிய வகையில் உங்கள் முயற்சிகள் செல்லும். மாணவர்களுக்கு படிப்பில் நிலவு ஒரு ஆற்றலும், பெண்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறி கஷ்டங்கள் விலகி சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திர பகவான் உத்திரட்டாதியினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். உங்கள் மனக்கவலைகள் நீங்கி, மனக்குழப்பங்கள் நீங்கி, மன சந்தோஷத்தை தேடி அதற்குண்டான முயற்சிகளை செய்வதில் வெற்றியும் காண்பீர்கள். சதா ஒரு இறுக்கமான சூழ்நிலைகள் இருந்தது நீங்கி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காணப்படும். பிள்ளைகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். புத்திரபாக்கியத்தை வேண்டியிருக்கின்ற பெற்றோர்களுக்கு புத்திரபாக்கியம் சித்திக்கும். எடுத்த முயற்சிகள் உங்களுடைய உழைப்பின்றி திடீரென அது தானாக முடியக்கூடிய, அதாவது நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர் மூலமாக உங்களுக்கு அது முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய நாள், பெண்களுக்கு ஏற்றமுடைய பலம் பெறக்கூடிய ஒரு நாள், மாணவர்களுக்கு பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாள். தனுராசி என்பர்களே, 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சந்திர பகவான் உங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்கிறார். உங்கள் சுய தேவையின் பொருட்டு சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெகு நாட்களாக ஆசைப்பட்ட பொருள் உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்ப உறவுகளிலே உங்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக சில அனுகூலமான பலன்கள் காணப்படுகின்றன. எதிர்பார்த்திருந்த வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வேலைக்கு செல்லலாமா என்று காத்திருந்த பெண்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எடுத்த காரியங்களை இனியே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நாள் உறவுகள் மூலமாக. மாணவர்களுக்கு பலமும் ஏற்றமும், நண்பர்களுடைய உதவியும், பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. மகர ராசி என்பர்களே, தைரிய வீரிய ஸ்தானத்திலே சந்திர பகவான் சஞ்சரித்து உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே அமர்ந்து கொண்டிருப்பது உங்களுடைய பராக்கிரமத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு நாளாக, உங்கள் முயற்சியை நிரூபித்து காட்டக்கூடிய நாளாக, சமுதாய பணிகளிலே உங்களை சிறப்பித்து காட்டக்கூடிய நாளாக, எடுத்த காரியங்கள் எதிலுமே உங்களுக்கு வெற்றிதான் என்று நிரூபித்து காட்டக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி புதிய முயற்சிகளை செய்வீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக எடுத்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்துவிடக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்திருந்த வருமானங்கள் வந்து சேரும். உங்களுடைய திடீர் வருமானத்தினாலே உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கும்பராசி என்பர்களே, தனஸ்தானத்தில் இருக்கின்ற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனியினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். வருமானத்திற்கு குறைவில்லை. எதிரிகள் மூலமாக இருந்த தொல்லைகள் நீங்கும். இதனால் வரையில் நீங்கள் காத்திருந்த பொறுமைக்கு பலன் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்கான ஆதாயங்கள் பெருகும். செய்தொழில் செய்வோருக்கு வருமானங்கள் பெருகும். எதிர்பார்த்திருந்த தகவல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பிள்ளை பேருக்காக காத்திருப்பவருக்கு பிள்ளை பேரு பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். பெண்கள் மூலமாக லாபமும், பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக லாபமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். மாணவர்களுக்கு ஆசிரியரிடத்திலிருந்து பாராட்டுகள் கிடைக்கலாம். மீனராசி என்பர்களே, ராசியிலே சந்திர பகவான் கேதுவோடு இணைந்திருப்பது சற்று சஞ்சலத்தை கொடுத்தாலும்
அவர் இருக்கின்ற நட்சத்திரமானது சனி பகவானுடைய நட்சத்திரமாக அமர்ந்திருப்பதனாலே திடீர் பொருளாதார ஆதாயமும் அதே சமயத்தில் திடீர் செலவினங்களும் வரக்கூடிய வாய்ப்பு. உங்கள் கையிருப்புகள் சேமிக்கப்படும், அதே சமயம் வருகின்ற வருமானங்கள் செலவழிக்கப்படும். உங்களுடைய லாப நஷ்ட கணக்கு சரிசமமாக இருக்கிறது. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும், எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும். உங்களுடைய குழப்பத்திற்கு இதுவல்ல காரணம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். உண்மை எது சரி எது என்பதை கண்டுகொள்வீர்கள். உண்மையான ஆள் யார், பொய்யான ஆள் யார் என்கின்ற பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு வேலை பலு கூடக்கூடிய நாள், மாணவர்களுக்கு படிப்பிலே சுமை கூடக்கூடிய ஒரு நாள்.